Assalamualaikum. Hey, come. Hi, hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரியாணி ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸ் குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மூணு தக்காளியை அரைச்சி இப்போ இதில் சேர்த்துக்குங்க. இப்போ உள்ள பசங்களாம் தக்காளி இது மாதிரி சாதத்தில் வந்தாலே தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாதமே சாப்பிட்றாங்க. இது மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்து விட்டுக்கிட்டோம்னா அது அவங்களுக்கு உடம்புல நல்லா சேரும், ஹெல்த்தியானதும் கூட. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். அப்புறமா கொஞ்சமாக ஒரு புதினா மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே கோழியெல்லாம் நீங்கள் கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் பொருளுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கோழி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமாவும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. டூ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக வினிகர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மூணு கப் அரிசிக்கு நான் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுபடி சேர்த்துக்கலாம். லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. கொஞ்ச நேரம் கழித்து அது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா மசாலா அடியிலேயே தங்கிடும். அது எல்லா ரைஸ்லேயும் பரவறதுக்காண்டி அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். பாய். தேங்க்யூ.